ஸோ நெறைய பேர் லேர்ன் பண்ணணும்னு நெனைக்கிற கூலான ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்ஸ் அண்ட் புஷ் அப் தான். ஸோ ஹேண்ட்ஸ் அண்ட் புஷ் அப் எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல நான் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாம காலிஸ்தெனிக்ஸ் பிகினரா ஸ்டார்ட் பண்றவங்க, இப்போ அட்வான்ஸ் லெவல்ல இருக்கவங்க, ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஏத்த மாரி நான் வீடியோஸ் கிரியேட் பண்ணி நெறைய போட்டிருக்கேன். என் பேஜ செக் பண்ணுங்க. ஸோ நீங்க பிகினரா இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு அட்வான்ஸா இருந்தாலும் சரி, அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு காலிஸ்தெனிக்ஸ் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வாங்க இப்போ நம்ம ஹேண்ட்ஸ் அண்ட் புஷ் அப் எப்படி பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஸோ ஹேண்ட்ஸ் ஹேண்ட பொறுத்தவரைக்கும் 20% தான் உங்க ஸ்ட்ரென்த்து. மீதி இருக்கிற 80% பார்த்தீங்கன்னா உங்க பேலன்ஸ் தான். ஆனா ஹேண்ட்ஸ் அண்ட் புஷ் அப்புக்கு அப்படி கிடையாது. 50% உங்க ஸ்ட்ரென்த் வேணும், 50% உங்க பேலன்ஸும் வேணும். ஸோ நான் ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹேண்ட்ஸ் ஆன் பண்றது எனக்கு பேலன்ஸ் தேவைப்படுது. அதே இப்படி கீழ போயிட்டு இப்படி புஷ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்ட்ரென்த் தேவைப்படுது. ஸோ கைஸ் ஸ்டெப் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைக் புஷ் அப் தான். ஸோ பைக் புஷ் அப் பண்றதுனால நம்ம ஷோல்டர் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கைஸ் ஸ்டெப் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி உங்க இதை பெண்ட் பண்ணிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும்போது உங்க புஷிங் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஸ்டெப் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, வால் ஹேண்ட் ஸ்டாண்ட் புஷ் அப். ஸோ இது பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஸ்டெப் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் ஸ்டாண்ட் ப்ரெஸ்ஸு. ஸோ கீழே விழ போகிற மாதிரி இருந்தால் இப்படி சேஃபாக லேண்ட் ஆகணும். ஸோ சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹேண்ட் ஸ்டாண்ட் புஷ்அப் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக பண்ணாமல் ஸோ இந்த மாதிரி கிராஸாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என் பாடி ஸ்ட்ரைட்டாக இருக்குது. கீழே புஷ் பண்ணும்போது ஒரு கிராஸாக ஒரு புஷ் கொடுக்குறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுறேன். இதான் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் அண்ட் புஷ்அப் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு. நீங்கள் பேலன்ஸ் கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் கேஸ் அண்ட் டிப்ஸுக்கு மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ see you next video guys.